போர் நடந்து கொண்டிருந்தது. ஒரு வீரன் போர்க்களத்திற்குள் வந்து கொண்டிருப்பதை கிருஷ்ணர் கவனித்தார். அவனுடைய நேர் பார்வையும் நிமிர்ந்த நெஞ்சும் வீர நடையும் கிருஷ்ணரை ஈர்த்தது. தன் உருவை மாற்றிக்கொண்டு அவனை அணுகி, வீரனே, எங்கு வந்தாய் என்று கேட்டார். நான் போரில் பங்கேற்க வந்தேன் என்றான். உனக்கு என்னப்பா தகுதி இருக்கிறது என்றார் கிருஷ்ணர். அவன் தன்னிடம் இருக்கும் வில்லையும் 3 அம்புகளையும் காட்டி, இதில் ஒன்றால் பாண்டவர்களையும் மற்றொன்றால் கௌரவர்களையும் 3ஆவதால் அந்த கிருஷ்ணனையும் கொல்லும் திறமை படைத்தவன் நான் என்றான். எப்படி உன்னை நம்புவது என்றார். அவன் அவரை மேலும் கீழும் பார்த்து விட்டு தூரத்தில் உள்ள மரத்தை காட்டி அதில் இருக்கும் இலைகள் அனைத்தையும் ஒரே அம்பில் வீழ்த்தி காட்டுவதாக கூறினான். விளையாடி பார்த்து விடுவது என்று முடிவு செய்த கிருஷ்ணர், சரி, செய் பார்க்கலாம் என்றார். அவர் கடவுள் அல்லவா, அவனுக்கு தெரியாமல் மரத்தின் 5 இலைகளை முதலில் தன் காலடியில் கீழே மறைத்து கொண்டார். வீரன் நான் ஏற்றிய அம்பை எய்தான். அவன் சொன்னது போலவே மரத்தில் அனைத்து இலைகளும் ஒரே அம்பில் தாக்குதலில் கீழே விழுந்து விட்டன. அதோடு இல்லாமல் அம்பு திரும்பவும் வந்து 5 முறை கிருஷ்ணரின் காலை துளைத்தது. வீரன் கிருஷ்ணரை தெரிந்து கொண்டு வணங்கினான். கிருஷ்ணரும் அவனது திறமையை பாராட்டினார். சரி, யாருக்காக போராட போவதாக உத்தேசம் என்று கிருஷ்ணர் கேட்டார். வீரன், என் திறமைக்கு சவாலாக நான் எப்போதும் தோற்கும் கட்சிக்கு ஆதரவாக போரிடுவேன் என்றான். இவன் போரிட்டால் இவன் பக்கம் உள்ள கட்சி ஜெயிக்கும். ஆனால் உடனே இவன் எதிர்கட்சிக்கு போய்விடுவான். பிறகு அது ஜெயிக்க ஆரம்பிக்கும். மொத்தத்தில் போர் முடியவே முடியாதே. போருக்கு ஒரு முடிவு ஏற்படாமல் போய்விடுமே என்று கிருஷ்ணர் யோசித்தார். வீரனே, எனக்கு ஒரு உதவி உன்னிடமிருந்து ஆக வேண்டியிருக்கிறது என்று அவனிடம் கேட்டான். அவனும் செய்ய காத்திருப்பதாக தலைவணங்கினான். இந்த போரின் முடிவை பாதிக்கும் சக்தியுள்ள ஒருவன் இருக்கிறான். அவன் தலை எனக்கு வேண்டும் என்றான் கிருஷ்ணர். யார் அவன், சொல்லுங்கள், இப்போதே செய்து வருகிறேன் என்றான் வீரன்.